அவருக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியவில்லை என்று இவர்கள் எழுதுகிறார்கள். தமிழ் தெரிந்த செம்மாப்பும் பெருமிதமும், தமிழ் மட்டுமே அறிந்த பெருமிதமும் அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். உங்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் எல்லாம் அவரை பார்க்க போனார்களே தவிர தமிழ் தெரிந்த அவர் உங்களை பார்க்க வரவில்லை. அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். தமிழ் மட்டும்தான் தெரியும் என்பது இந்து பத்திரிகைக்கு இழிவாக இருக்கலாம். தமிழ் தெரியும் என்பது எங்களுக்கு பெருமை. அதை பிரபாகரன் உலகத்துக்கு சொன்னார். கொஞ்சம் முனை கூட ஆணவம் இல்லாத ஒரு தோற்றத்தை இன்றைக்கு நாம் பார்த்தோம். அவரை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற ஆண்டன் பாலசிங்கத்திடம் இப்படி சொல்லலாமா என்று கேட்டுக்கொண்டு சொல்லுகிற அந்த தன்மை இருக்கிறதே, கவனித்துக் கொள்ள வேண்டும். நாமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவனிடத்திலே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவ்வளவு பெரிய மாமனிதனாக உலகமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தனக்கு தெரிந்ததை தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்காமல், நான் ஒரு காட்சியை அடிக்கடி ஜெயா தொலைக்காட்சியில இரவு நேரத்திலே பார்க்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பேசுகிற பேச்சும் தொனியும் அவர் காட்டுகிற குரலும், கூடாது முதலமைச்சர் அவர்களே, அன்போடு சொல்லுகிறோம், கூடாது. உலகத்திலே இப்படி ஆணவமாக இருந்தவர்கள் வரலாற்றில் நிலைக்கவில்லை. அன்போடு சொல்லுகிறோம், கூடாது. அவர் சொல்லுகிறார், என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, அப்படி சொல்லாதீர்கள். என் நண்பர் ஆங்கில பேராசிரியர் அவர்தான் எனக்கு ஷெல்லியினுடைய கவிதை ஒன்றை சொல்லுவார், ஓசிமாண்டியாஸ் என்ற ஒரு கவிதை. ஒரு பயணி ஒருவன் போய் கொண்டிருக்கிற போது ஒரு சிலையினுடைய பீடம் மட்டும் நிற்கிறது. சிலைக்கு மேலே ஒன்றுமில்லை, முழங்காலுக்கு கீழே இருக்கிறது. ஒரு சிலையினுடைய பீடம் மட்டும் நின்று கொண்டிருக்கிறது. அந்த பீடத்துக்கு கீழே என்ன எழுதி இருக்கிறது என்றால், அதுதான் அந்த ஓசிமாண்டியாஸ் என்கிற அந்த ஷெல்லியினுடைய கவிதை. I am Ozymandias, king of all kings. அரசர்களுக்கெல்லாம் அரசன் நான் தான். கடைசியாக ஷெல்லி என்ன எழுதுவான் என்றால், nothing beyond remains. முழங்காலுக்கு மேல் சிலை கூட மிஞ்சவில்லை போடா என்று எழுது. அரசர்களுக்கெல்லாம் அரசன். இன்றைக்கு அந்த காலத்தினுடைய போக்கில் சிலையின் முழங்காலுக்கு மேல் சிலையே மிஞ்சவில்லை. வாழ்க்கையில் வேற என்ன மிஞ்சும்? 16 வயதில் களத்திலே நின்றான் அலெக்சாண்டர். 33 வயதுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தான். போர்க்களத்திலேயே வாழ்ந்தான். பாரசீகத்தை வென்றான். அலெக்சாண்ட்ரியா என்கிற நகரங்களை எல்லாம் படைத்தான். சீலம் நதிக்கரையை தாண்டி போரஸ் மன்னனோடு போராடினான், வெற்றி பெற்றான். திரும்ப வருகிற போது காய்ச்சலிலே இறந்து போனான். தோல்வி என்பதே என் வரலாற்றில் கிடையாது என்று சொன்ன நெப்போலியன் 1814 ஆண்டு வாட்டர்லூ யுத்தத்திலே தோற்று போனான். சென்ஹெலினா தீவிலே 7 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டான். வெப்பம் தாழாமல் வயிற்று வலியால் கடைசியாய் இறந்து போனான். தன் மகனுக்கு நெப்போலியன் என்ன கடிதம் எழுதினான் தெரியுமா? போரின் உத்திகளை கற்றுக்கொள் என்று அல்ல, போரின் திறன் குறித்து அல்ல, வயிற்று வலி வராமல் பார்த்துக்கொள், அது ஆபத்து. நெப்போலியனை குறைத்து மதிப்பிடுவதற்காக நான் சொல்லவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள், ஆணவம் வேண்டாம். அருள்மொழி சொன்னதை போல எங்கள் பிள்ளைகள், எங்கள் கிராமத்து மக்கள் உண்மையாகவோ பொய்யாகவோ, அறிந்தோ அறியாமலோ உங்களை பார்த்து அம்மா அம்மா என்று அழைக்கிறார்களே, ஒரு நாளாவது நீங்கள் ஒரு அம்மாவை போல பேசி இருக்கிறீர்களா? ஒரு நாளை போலாவது உங்களிடத்திலே இருந்து, ஒரு தாயுள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை விழுந்திருக்கிறதா? எனவே அப்படி பாருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், 25 லட்சம் தமிழ் மக்களின் 50 வருட துயர் கதையை கொச்சைப்படுத்தாதீர்கள். அவர்கள் போராடிய போராட்டத்தை, பெறுகிற வெற்றியை, பெற்றிருக்கிற இந்த அமைதி நிலையை, எட்டி இருக்கிற இந்த கட்டத்தை நீங்கள் உயர்வுபடுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, குறைவுபடுத்தாதீர்கள். எனவே இந்த செய்திகளை எல்லாம் இந்த மேடையிலே பேசுகிற இந்த அரிய வாய்ப்பை தமிழ் முழக்கமும் அதனுடைய உரிமையாளர் சாகுல் அமீது அவர்களும் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு குழந்தையை போல உற்சாகத்திலே இந்த கூட்டத்தை அவர் ஏற்பாடு செய்ததை நான் அறிவேன். அருகிலேயே இருந்து அறிந்தவன் நான். தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து அத்தனை செலவுகளையும் அவர் செய்தார். அன்றைக்கு அவர் எப்படி 4 நாட்களாக எப்படி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பதும், இன்றைக்கும் அந்த மன உளைச்சல் அவருக்கு எப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு சில நிமிடங்களிலாவது இந்த அவையில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அதை நான் சொல்லுகிறேன். 9ஆம் தேதியன்று அவருடைய அலுவலகத்துக்குள்ளே 15-20 காவல்துறையினர் உள்ளே வந்தார்கள். இந்த கூட்டத்துக்கு எதிராக அவர்கள் எப்படியெல்லாம் வேறு விதமாக வேலை செய்தார்கள் என்பதை பாருங்கள். பிரவுன் சுகர் உங்களினுடைய அலுவலகத்திலே இருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது என்று சோதனையிட வந்தார்கள். அப்படி எதுவும் அங்கே இருக்க முடியாது என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் நமக்கு என்ன அச்சம் என்றால், இவர்களே கொண்டு வந்து வைப்பார்கள் என்பதுதான் நாம் அறிந்த கதை.
எதுவும் நிகழ்ந்துவிடக் கூடாதே என்று அச்சப்பட்டோம். ஐயா அவர்கள் 93ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்ட ஈழம் சிவக்கிறது என்கிற புத்தகத்தை எதையோ கண்டுபிடித்து விட்டவர்களைப் போல கண்டுபிடித்தார்கள். அது 8 ஆண்டுகளாக பல்லாயிரம் பிரதிகள் விற்றுக் கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதும் போய் சேர்ந்த புத்தகம் அது. அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக வைத்திருந்த அந்த புத்தகத்தை அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் நானும் சாகுல் அவர்களினுடைய அலுவலகத்தில் இருக்கிற போது உள்ளே நுழைந்தார்கள். மறுபடியும் 2வது 3வது முறையாக வந்தார்கள். அந்த நிகழ்ச்சியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் உள்ளே இருக்கிறேன். தற்செயலாக இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பார்த்துக் கொண்டு நான் அவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். 15 பேர் உள்ளே வந்தார்கள். வந்ததற்கு பிறகு தொலைபேசிகளை எல்லாம் இனிமேல் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று, நம்முடைய தொலைபேசிகளை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று ஆணையிட்டார்கள். சோதனையிட வந்திருக்கிறோம் என்று சொன்னவர்களிடம் சோதனையிடுவதற்கான ஆணை எதுவும் கையில இல்லை. வழக்குரைஞரை அழைக்க வேண்டும் என்று நான் சொன்னபோது அழைக்க முடியாது, உங்களுக்கு அப்படியெல்லாம் அனுமதி தர முடியாது என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், இது என்ன சட்டம்? சட்ட புத்தகம் 2 வைத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்றா? சட்ட புத்தகம் ஒன்றுதானே. நீங்கள் சட்டத்தை காக்க வேண்டும் என்பதற்காக உள்ளே வந்திருக்கிறீர்கள் என்றால் அதே சட்ட புத்தகம் குடிமக்களுக்கு தந்திருக்கிற சில உரிமைகளை பயன்படுத்திக் கொள்ளுகிற உரிமை எங்களுக்கு உண்டு. வழக்குரைஞரை நாங்கள் அழைக்க வேண்டும் என்று கேட்டபோது அதையும் மறுத்தார்கள். கடைசியாக தேநீர் கொண்டு வருவதற்கு ஒரு பையனை வெளியே அனுப்பிய போது தேநீர் கூட கொடுக்க முடியாது என்று, தேநீர் வாங்க யாரும் போகக்கூடாது, யாரும் உள்ளே வரக்கூடாது என்று ஒரு சிறை வைப்பதை போல வைத்தார்கள். நான் போய் பேசிய போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை, நீங்கள் இடையிலே பேசக்கூடாது என்றார்கள். நான் சொன்னேன், அப்படியானால் நான் வெளியிலே போகிறேன் என்றேன். வெளியிலே போக முடியாது என்றார்கள். எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை என்றால் நான் ஏன் வெளியிலே போகக்கூடாது என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், வில்லங்கம் செய்யாதீர்கள் என்று சாகுலை தனியாக அழைத்துக் கொண்டு போய் மிரட்டினார்கள். நீங்கள் அவருடைய பேச்சை கேட்டால் வேறு மாதிரியாக நாங்கள் நடப்போம் என்று மிரட்டினார்கள். அத்தனையும் நடந்தது. பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். காவல்துறையினர், இங்கே அனைத்து துறையினரும் வந்திருப்பார்கள், கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை நான் சொல்லுகிறேன், போலீஸ் உங்கள் நண்பன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, நண்பன் நடந்து கொள்ளுகிற நாகரிகமான முறை இதுதானா? எந்த நண்பனாவது இப்படி நடந்து கொள்வானா? நான் உங்களிடத்திலே வழக்குரைஞரிடத்திலே போக வேண்டும் என்று கேட்டேனே, என்ன காரணம்? உங்கள் காக்கி சட்டையின் மீது, உங்களுடைய அலுவலகத்தின் மீது, உங்களுடைய கடமையின் மீது இன்னமும் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற மரியாதை காரணம் அல்லவா? அதே நேரத்தில் ஒரு 10-20 ரவுடிகள் உள்ளே வந்து சேர்ந்திருந்தால் நான் அவனை பார்த்து நான் என் வழக்குரைஞரை அழைத்துக் கொள்ளலாமா என்று ஒரு நாளும் கேட்பேனா? அவன் சட்டத்தை மதிக்கிறவன் இல்லை, சட்டத்தை மிதிக்கிறவன். அவனிடத்திலே நான் அப்படியெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் சட்டத்தை மதிக்கிறவர்கள் என்கிற நம்பிக்கையிலே கேட்கிறோமே, என்றைக்காவது சட்டத்தை மதித்து நீங்கள் நடந்திருக்கிறீர்களா? இதுவரைக்கும் உங்களுக்கு எங்களுக்குமான பிரச்சனையே என்ன என்றால், சட்டப்படி போவோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம், முடியாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதுதான் பிரச்சனை. எந்த சட்டத்துக்கு நாங்கள் பயந்தும் விலகியும் போகவில்லை. உங்களுடைய சட்டத்தினுடைய அடிப்படைகள் சரியாக இருக்குமானால் அந்த சட்டத்தை மதிக்கவும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கவும் நாங்கள் எப்போதும் அணியமாக இருக்கிறோம். எந்த சட்டத்தை நீங்கள் பின்பற்றவில்லை. மிக கடுமையான மன உளைச்சல்களை அவருக்கு கொடுத்து விட்டு இரவு 12:45 மணிக்கு அவர் எனக்கு பேசுகிறார் தொலைபேசியிலே. எங்கே இருக்கிறீர்கள் என்கிறேன். என்னை கைது செய்யவும் இல்லை, விடவும் இல்லை, இங்கேதான் வைத்திருக்கிறார்கள், பசிக்கிறது, என்னை சாப்பிடக்கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை என்று சொல்கிறார். அவர் பசி பொறுக்காதவர், என்னுடைய நண்பர் என்பதனாலே மட்டும் நான் சொல்லவில்லை. அவருடைய வாழ்க்கை முறையை நான் அறிந்தவர். உண்மையாக ஐயா அவர்கள் சொன்னதை போல சொன்னால் இன்றைக்குத்தான் அவர்கள் மிகச் சரியாக சரி செய்து கொண்டிருக்கிறார். வெளியிலே வருகிற போது என் நண்பன் சாகுல் இன்னமும் வேகமான போர்க்குணம் கொண்ட இளைஞனாகத்தான் வருவான் என்பதை இந்த அரசாங்கமும் சட்டமும் மெய்ப்பித்திருக்கிறது. எனவே அவர் ஏற்பாடு செய்த இந்த கூட்டம், இன்றைக்கு இந்த காட்சிகளை எல்லாம், இந்த பேச்சுகளை எல்லாம், இந்த கூட்டத்தை எல்லாம் வெளியே வந்து இந்த தொலைக்காட்சியிலே பார்க்கிற போதுதான் அவர் பட்ட துன்பமெல்லாம் மாறும் என்பதை நான் அறிவேன். மீண்டும் இறுதியாக ஒன்றை சொல்லி நான் விடைபெறுகிறேன். புலிகளை கொச்சைப்படுத்தாதீர்கள், அவர்களினுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள், ஈழ மக்களினுடைய விடுதலையை ஒரு நாளும் தள்ளி போக வேண்டும் என்று நீங்கள் கருதாதீர்கள். புஷ்பவன் நம்முடைய புதுவை ரத்தனதுரை ஒரு கவிதையிலே சொல்லுவார், அவருடைய வரலாற்றை மிக சின்ன கவிதையிலே சொல்லுவார். 1505ஆம் ஆண்டு ஒரு வேட்டைக்காரன் முதலாக எங்கள் காட்டுக்கு வந்து இறங்கினான். அடுத்து ஒருவன், பிறகு இன்னொருவன். வேட்டைக்காரர்களின் நிறங்கள் மாறின, மொழிகள் மாறின, ஆனால் வேட்டையாடுதல் மட்டும் மாறவே இல்லை. ஒரு நாள் தெற்கு பக்கத்திலே அவர்கள் தீ வைத்து விட்டார்கள். மயில்களும் மான்களும் கூட அகதிகளாயின. இனியும் பேசாதிருந்தால் எரிந்து போகும் இந்த காடே என்று சொல்லி போராட புறப்பட்டன புலிகள். அங்கு புள்ளிமான்களும் கூட புலிகளாயின, அங்கு புள்ளிமான்களும் கூட புலிகளாயின. போர் தொடர்கிறது, இன்றும் தொடர்கிறது. காடு மீளும் வரை, கடைசி வேட்டைக்காரனும் விரட்டப்படும் வரை போரும் முடிவதில்லை, எங்கள் புலிகளும் ஓய்வதில்லை என்று புதுவை ரத்தனதுரை அவர்கள் சொன்னார். அந்த கவிதையை நினைவுபடுத்தி ஒன்றை சொல்லுகிறேன் தோழர்களே. மார்க்ஸ் சொல்லுவார், இந்த உலகத்திலே தொழிலாளர்களுக்கு இழப்பதற்கு விலங்குகளை தவிர ஒன்றுமில்லை, பெறுவதற்கு உலகமே இருக்கிறது என்பார்.
எங்கள் புலிகளுக்கு சொந்தம் இல்லை, வீடு இல்லை, அம்மா அப்பா எதுவும் இல்லை. தேசத்தை தவிர அவர்களுக்கு ஒரு கதையை